இன்னைக்கு நம்ம ராமர் கதையில் வர மல்டிவர்சல் ஸ்டோரி யாருமே இந்த ஆங்கிளில் பார்க்காத மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை எழுதப்பட்டது, இதில் எவ்வளோ உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு பல அண்டங்கள் இருக்கிறதும் உண்மைங்கிறது நம்மளுக்கு இதில் புரிய வருது. ராமரோட கடைசி நேரத்தில் யமதர்மன் அவரோட உயிரை எப்படி எடுக்க வந்தார், அதை யார் தடுத்தா, இதுக்கும் மல்டிவர்சல் கதைக்கும் என்ன சம்பந்தம், ஹனுமனுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, லக்ஷ்மணனோட கடைசி நாட்கள் ஏன் ராமர் கொடுத்த தண்டனையால் அவர் இறந்தார், இது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நீங்கள் எனக்காக, என் சேனலுக்காக, வளர்ச்சிக்காக நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, ராமரோட வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா ராமர் இந்த பூமிக்கு வந்த காரணம் முடிஞ்சிருச்சு. அதனால் யமதர்மராஜன் ராமரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவரோட வீட்டு வாசலில் அவரோட வாகனத்தில் வராரு. ஆனால் அவரால் வீட்டு வாசலில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஒரு பெரிய சக்தி அவரை தடுத்து நிறுத்துது. அந்த சக்தி யாருன்னு பார்த்தா ஹனுமன். ஹனுமனோட பக்தி மட்டும் இல்லை, அவரோட பலத்தையும் யமதர்மனால் எதிர்கொள்ள முடியலை. யமதர்மன் திரும்பி போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட யமதர்மராஜன் கேட்கும்போது, இரவில் ராமரோட கனவுல சிவன் தோன்றி, ராமா, நீ இந்த பூலோகத்துக்கு வந்த காரியம் முடிஞ்சிருச்சு. உன்னோட பூ உடல் விட்டு நீ வெளியே வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் உன்னோட பக்தனாகிய ஹனுமனை தாண்டி யாராலையும் உன் உயிரை எடுக்க முடியாது, யமனாலையும். அதனால் என்ன பண்ணணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு. அடுத்த நாள் எந்திரிச்சு ராமருக்கு ஒரே மனக்குழப்பம். என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும்? பக்தனான ஹனுமனையும் ஏமாற்ற முடியாது, அவன் பக்தியும் ஏமாற்ற முடியாது, அவனையும் ஏமாற்றக்கூடாது. ஆனால் வேற வழி இல்லை. அவன் இருந்தால் என்னோட உயிர் இந்த பூலோகத்தை விட்டு போகாது. ஏன்னா காலச்சக்கரம் கரெக்டாக சுழண்டுட்டு இருக்கு, அது ஏனால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு சின்ன மோதிரத்தை எடுத்து பூமியில் போடுறாரு. அது ஒரு சின்ன துளைக்குள்ளே போய் விழுது. அது நேராக பாதாள உலகத்தில் போய் விழுது. அப்போது ராமர் ஹனுமனை கூப்பிட்றாரு. ஹனுமனே, எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். இந்த துளைக்குள்ளே என்னோட மோதிரம் ஒன்று, தங்க மோதிரம் ஒன்று விழுந்துருச்சு, நீ அதை எனக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹனுமன் சிறியதாகி, அவருக்கு நிறைய சக்திகள் இருக்குது, அஷ்டமா சித்திகள், அந்த துளை அளவுக்கு சிறியதாக மாறி அந்த துளைக்குள்ளே போகிறாரு. போயிட்டே இருக்காரு. கடைசியில் பார்த்தா அது பாதாள லோகம். அங்கே பாம்புகளோட கூட்டம் நிறையா இருந்துச்சு. அந்த பாம்போட அரசன் ஹனுமனை பார்த்து, ஹனுமனே வருக அப்படின்னு கை கூப்பிட்டு வரவேற்கிறார். இந்த நேரத்தில் யமதர்மராஜன் முனிவர் வேஷம் அடைஞ்சு ராமர்கிட்ட போய் பேச போகிறார். அப்போது ராமர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். நம்ம 2 பேரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நடுவில் யாரும் வரக்கூடாது, வந்தால் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாரு. ராமரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. லக்ஷ்மணன் கதவுக்கு வெளியே நின்று அவங்க 2 பேரும் பேசுகிறத யாரும் உள்ளே போகாமல் பாதுகாத்துட்டு நிற்கிறாரு. அப்போது அந்த முனிவர் வேஷம் அடைஞ்ச யமதர்மராஜன் அவரோட வேஷத்தை, அவரோட முழு சுயரூபத்தை காட்டுறாரு. உங்களோட உயிரை நான் எடுத்தே ஆகணும், ஏன்னா காலச்சக்கரத்தில் ரொம்ப நேரம் தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் உங்கள் உயிர் இந்த பூலோகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் ஹனுமன் இருக்கிற வரைக்கும் என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, அதே நேரத்தில் ரொம்ப கோவ குணமுடைய துர்வாச முனிவர் டக்குன்னு வராரு. வந்துட்டு நான் ராமர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். லக்ஷ்மணன், இல்லை இப்போ உள்ள உங்களால் விட முடியாது, ராமர் இன்னொரு முனிவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னோடனே துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோபம் வரும். அவர் உடனே லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாரு, நீ இப்போ என்னை உள்ள விடலைன்னா ராமருக்கே நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது லக்ஷ்மணனால் ஒன்றுமே பண்ண முடியல. உள்ளே போனால் லக்ஷ்மணனுக்கு மரண தண்டனை கிடைக்கும், வெளியே இருந்தால் என்னோட அண்ணனுக்கு சாபம் கிடைக்கும். என்னோட அண்ணனுக்கு சாபம் கிடைக்கிறத விட எனக்கு மரண தண்டனையே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு கதவை திறந்து இந்த முனிவரை உள்ளே விடுறாரு. உள்ளே விட்டோடனே, லக்ஷ்மணா என்ன காரியம் பண்ணிட்ட, என் கையாலேயே உனக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி
அவர் கண்ணில் தண்ணி வருது. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த துர்வாச முனிவர் உங்களுக்கு சாபம் விடுறேன்னு சொன்னார், அதுக்கு பதிலாக எனக்கு மரண தண்டனை கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ராமர் ரொம்ப குழம்பி போயிட்டு இருந்தார். இப்போது ராமரோட குருவான வசிஷ்டரை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்டார். என்னால் என் தம்பிக்கு இப்படி மரண தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோடனே, ராமா, லக்ஷ்மணன் உன்னுடைய நிழல், உன்னை பிரிஞ்ச அடுத்த கணமே அவனோட உயிரும் போயிடும். ஸோ அவனுக்கு நீ மரண தண்டனை கொடுக்கணும்னா உன்னை விட்டு பிரிகிறதே அவனுக்கு ஒரு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊரை விட்டு தள்ளி வை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அயோத்தியிலிருந்து அவனும் அவன் மனைவியும் தள்ளி வச்சாங்க. ஆனால் சராயு ஆற்றுக்கு 2 பேரும் போய் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அவங்க 2 பேர், அதாவது லக்ஷ்மணனும் லக்ஷ்மணனோட மனைவியும் அவங்க உயிரை விட்டாங்க. அவங்க ஜோதியா மாறி இறைவனிடம், அதாவது பரம்பொருள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போது கீழே அந்த நாகராஜன் அனுமனுக்கிட்ட நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ராமனான அவரோட மோதிரம் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துகிட்டு போகணும், அதை காட்டுறீங்களா, அதை கொடுக்குறீங்களான்னு கேட்டபோது சிரிச்சுக்கிட்டே நாகராஜன், வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். ஒரு மலை போல் மோதிரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான மோதிரங்கள் இருக்குது. இதுதான் ராமரோட மோதிரங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஹனுமனுக்கு ஒரே குழப்பம். இது எப்படி ராமரோட மோதிரமாக மாறும்? ராமர் கீழே போட்டது ஒரு மோதிரம், நீங்கள் மலை போல் இங்கே கோடிக்கணக்கான மோதிரம் இருக்குது, இதில் எது ஏன் ராமரோட மோதிரம் அப்படின்னு கேட்கும்போது நாகராஜன் சொல்லி, இது எல்லாமே ராமரோட மோதிரம் தான். ஆமாம், ஒவ்வொரு டைமும் ராமரோட முடிவு வரும்போது இந்த மோதிரம் இங்கே விழும். அப்போது ஹனுமனாகிய நீ இங்கே வந்து இந்த மோதிரத்தை என்கிட்ட கேட்பேன், நானும் உனக்கு இதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே காமிப்பேன். நீ இங்கே இந்த மோதிரம் எடுக்கிற நேரத்தில் ராமரோட உயிர் அங்கே பிரிய ஆரம்பிக்கும். இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படின்னு எனக்கு புரியலை அப்படின்னு அனுமன் கேட்கும்போது, அண்டங்கள் ஒன்றும் இல்லை, பல அண்டங்கள் இருக்குது, எல்லா அண்டங்கள்லேயும் சின்ன வேரியேஷனில் ஆனால் ஒரே மாதிரியான கதைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த பாதாள லோகம்ங்கிறது எந்த அண்டத்துக்கும் சேராமல் தனியாக இருக்குது. அதனால் எந்த அண்டத்திலிருந்து எல்லா அண்டத்துலேயும் ஒரு ராமர் இருக்கார், அந்த ராமர் எல்லா அண்டத்திலிருந்து போடும்போது மோதிரம் இங்கே தான் வந்து விழுது. எல்லா அண்டத்தில் இருக்கிற அனுமன்களும் வந்து இங்கே தான் மோதிரத்தை தேடுவாங்க. இப்போது அண்டத்திலிருந்து நீ வந்து இங்கே மோதிரத்தை கேட்குற இந்த நேரத்தில் ராமர் சராயு ஆற்றங்கரைக்கு சென்று அவரோட உயிரை பிரிகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஹனுமனுக்கு பயங்கர கோபம். மோதிரத்தை, ஏதோ ஒரு மோதிரம், எல்லாமே ஒரே மோதிரம், ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு வானத்தை கிழிக்கிற அளவுக்கு சவுண்டு, அப்படியே மேலே பறந்து அந்த ஓட்டையிலேருந்து பறந்து திருப்பியும் பூலோகத்துக்கு வந்து ராமரை எல்லா இடத்துலையும் தேடுறாரு. கடைசியாக ராமர் சராயு ஆற்றுக்கிட்ட நின்றுட்டு கடலுக்குள்ளே இறங்குறத பார்த்துட்டு ராமா அப்படின்னு கத்துறாரு. கத்திட்டு அவர் போகும்போது, ஹனுமனே, என்னோட நேரம் முடிஞ்சிருச்சு, காலச்சக்கரத்தை யாருமே ஏமாற்ற முடியாது, அதை நிறுத்தி வைக்க முடியாது, அதனால் நான் இந்த பூலோகத்தை விட்டு நான் போயாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹனுமன், ஏனால் உங்களை விட்டு எப்படி இருக்க முடியும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஹனுமான், நீ இங்கே இருக்கிற மக்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படும், அதனால் என்னோட காலம் தான் முடிஞ்சதே ஒழிய உன்னோட காலம் முடியலை, நீ ஒரு சிரஞ்சீவி, அதனால் நீ இங்கே இந்த பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உன்னோட பக்தர்களுக்கும் என்னோட பக்தர்களுக்கும் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல அனுபவம், நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சராயு ஆற்றில் இறங்கி கடலில் கலந்துடுறாரு. அப்போது அந்த கடல்லிருந்து மகாவிஷ்ணுவே தோன்றி, ஹனுமனே, உன் பக்தியால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனால் நீ சிரஞ்சீவியா இந்த பூலோகத்திலிருந்து என்னோட பக்தர்கள், ராமரோட பக்தர்கள், விஷ்ணுவோட பக்தர்கள், உன்னோட பக்தர்கள் எல்லாருக்கும் நீ உன்னோட ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நீ அவங்களுக்கு நல்ல வழி காட்டணும், அதனால் நீ சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சிட்றாரு. ஸோ இந்த கதையில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பல அண்டங்கள் இருக்குது, எல்லா அண்டங்கள்லையும் ஒரே மாதிரியான கதைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அண்டங்கள், அதாவது நம்ம பேரலல் யூனிவர்ஸ், பேரலல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல,
அந்த கதை தான் இங்கே நடக்குது. இது மல்டிவர்சல் கதை. வேறு வேறு யூனிவர்ஸில் நம்ம பூமி மாதிரி நிறைய பூமிகள் இருக்குது, பேரலல் எர்த்ஸ் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி கதைகள் நடந்துகிட்ருக்கு. சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கேயும் ராமன், கிருஷ்ணர் இந்த அவதாரங்கள்லாம் நடக்குது. அங்கேயும் இதே மாதிரி தான் பூமி ஒரு சுழற்சி அடையுது. ஒவ்வொரு யுகமாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற கலியுகம் மாதிரி இங்கேயும் இன்னும் அனுமன் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு சிரஞ்சீவி. அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ராமரோட கதையில் கூட பேரலல் எர்த் மல்டிவர்சல் கதை நடந்திருக்கு. ஸோ இது கற்பனையாக இருந்தால் நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப பெரிய கற்பனையாக இருக்கும். ஆனால் இது கற்பனை கிடையாது. இப்போ எடுக்கிற படங்களை பார்த்து நம்ம மல்டிவர்ஸ், பேரலல் எர்த் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கதைகள் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருமே நம்ம யோசிச்சு பார்க்கல, இப்படி ஒரு கதை இருக்குது, இதை ஏன் யாருமே படமாக எடுக்கலை, இதையே யாரும் பெருசாக ஹிஸ்ட்ரியில் சொல்லலை. ஏன்னா இது பெரும் கதைகளாக மட்டும் போயிடுச்சு. நம்மளோட டெக்னாலஜி இப்போ நம்மளை அடிமையாக்கிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அட்வான்ஸ்டு வார்ஃபேர் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி மற்றவங்க நம்மளோட முந்தைய யுகங்களில் சவுண்ட், எனர்ஜி இதெல்லாம் வெப்பன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தனி வீடியோவே போடலாம். ஏன்னா அவங்களோட வெப்பன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ். நம்மளோட நியூக்ளியர் வெப்பன் விட ரொம்ப கொடிய வெப்பன்ஸ் எல்லாம் நம்மளோட முந்தைய யுகத்தில் இருந்திருக்கு. அதை பற்றி குறிப்புகள் நேரடி எழுதாமல் சித்தர்கள் பனை ஓலையில், ஓலைச்சோடியில், மறைமுகமாக பாடலில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இது தப்பான கைகளுக்கு கிடச்சிடக்கூடாதுன்னு. எல்லாராலையும் அதை டீகோட் பண்ணி எடுக்க முடியாது. இதை பற்றி நான் இன்னும் நிறைய படிச்சுட்ருக்கேன். அந்த வெப்பன்ஸை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். உங்களுக்கு அதில் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வெப்பன்ஸுன்னு. நான் உங்களுக்கு அந்த வெப்பன்ஸோட கதை, அதாவது நம்மளோட முந்தைய யுகத்தில் என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதை எப்படி நம்ம மறந்து போனோம், நம்மளை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எங்கெல்லாம் இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.